வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் முதல் இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ நாமக்கல், ஆப்ஷன் பி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி திருப்பூர், ஆப்ஷன் டி ஈரோடு. சரியான பதில் ஆப்ஷன் சி திருப்பூர். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியாகியது. தேர்வு முடிவுகளில் 97.45% தேர்ச்சியுடன் திருப்பூர் முதலிடத்தை பிடித்தது. திருவண்ணாமலை 90.47% தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் உள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2025, ஆப்ஷன் பி 2026, ஆப்ஷன் சி 2027, ஆப்ஷன் டி 2028. சரியான பதில் ஆப்ஷன் பி 2026. பெண் விவசாயிகளை அங்கீகரிக்கும் விதமாக 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்க ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2வது கேள்வி. யுனிசெஃப் இந்தியாவின் இளம் தூதராக நியமிக்கப்பட்ட தமிழக பெண் யார்? ஆப்ஷன் ஏ ராதிகா ரவி, ஆப்ஷன் பி மல்லிகா, ஆப்ஷன் சி வினிஷா உமாசங்கர், ஆப்ஷன் டி திவ்யா பாரதி. சரியான பதில் ஆப்ஷன் சி வினிஷா உமாசங்கர். யுனிசெஃப் இந்தியாவின் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் பிரிவின் தேசிய இளைஞர் பிரதிநிதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த வினிஷா உமாசங்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 3வது கேள்வி. 2024 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி மேற்கிந்திய தீவுகள், ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி வங்கதேசம். சரியான பதில் ஆப்ஷன் டி வங்கதேசம். 2024 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை வங்கதேசத்தில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இத்தொடர் மகளிர் T20 உலகக்கோப்பையின் 9வது பதிப்பாகும். 4வது கேள்வி. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஈகா ஸ்வியாடெக், ஆப்ஷன் பி அரினா சபலெங்கா, ஆப்ஷன் சி எம்மா ரடுகானு, ஆப்ஷன் டி எலனா ரைபாகினா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈகா ஸ்வியாடெக். ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலாந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் பொலாரஸ் வீராங்கனை அரினா சபலெங்காவை 7-5, 4-6, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். 5வது கேள்வி. 2023-24ஆம் ஆண்டிற்கான ISL கால்பந்து தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆப்ஷன் ஏ மோகன் பகான் ஏசியா சூப்பர் ஜெயிண்ட், ஆப்ஷன் பி கேரளா பிளாஸ்டர்ஸ், ஆப்ஷன் சி மும்பை சிட்டி, ஆப்ஷன் டி FC கோவா. சரியான பதில் ஆப்ஷன் சி மும்பை சிட்டி. கொல்கத்தாவின் சால்ட் லேக் மைதானத்தில் 4ஆம் தேதி நடைபெற்ற ISL கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்று மும்பை சிட்டி FC அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. 6வது கேள்வி. சமீபத்தில் எந்த நாட்டில் யோகா அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி வங்கதேசம், ஆப்ஷன் டி இலங்கை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.